ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான கோலா உருண்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸஸ் கூடவும் சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னா கூட நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கனாலும் டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாழைக்காயை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இப்படி 2 பீசஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இது இப்போது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு அதோட விசில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு நல்ல ப்ரெஷர் தன்னால் இறங்கணுங்க. நல்லா இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதை எடுத்து அதோட தோலை உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உரிஞ்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது மாதிரி நம்ம 4 பீசஸோட தோலையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு துருவி வச்சு கூட நீங்கள் துருவிக்கலாங்க. இந்த மாதிரி துருவுறதும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இல்லை இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு கரண்டியோ இல்லை ஸ்மேஷரோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். இப்போ நம்ம மசித்த வாழைக்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரே ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 6 பல்லு பூண்டு, நான் சின்னதாக இருக்கிறதுனால 6 சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காயில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த வெங்காயம், மிளகாய் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைக்கணுங்க. பாருங்கள், லைட்டாக கொரகொரன்னு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற வாழைக்காயில் இதை சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்ல ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போது ஒவ்வொரு டீஸ்பூனாக சேர்த்து நம்ம மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்க போகிறோம். ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை மாவு தாங்க சேர்க்கணும். கடலை மாவுலாம் சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது.
பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்கணும். நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும். இல்லைன்னா எண்ணெய் குடிக்குங்க. லைட்டாக தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கும். இப்போ இந்த 1/4 கப் அளவு அரைச்சதில் இது கொஞ்சம் மிச்சங்க. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கைகளில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. உள்ளங்கையில் இந்த மாதிரி லைட்டாக வச்சு உருட்டினீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லா உருண்டைகளுமே உருட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போது தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகும். போட்ட உடனே கிளறி விட்டுறாமல் லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டாதாங்க நம்மளுக்கு உடையாது, இல்லைன்னா உடைஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை மாவு வந்து சரியாக சேர்க்கலைன்னா லைட்டாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துருங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.